ஒரு விவசாயி ஒருத்தன் இருந்தான். அவன் விவசாய நேரம் போக மற்ற நேரங்கள்ல காட்டுக்குள்ள போய் மரங்களை வெட்டி அதை வித்து பிழைச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போகும்போது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பக்கமா ஒரு பெரிய தரக்கிணறு இருந்தது. அந்த கிணறுக்குள்ள போய் எட்டி பார்க்கறான். அந்த கிணத்துக்குள்ள ஒரு குரங்கு, ஒரு புலி, ஒரு மனிதன், ஒரு பாம்பு இருந்துச்சு. இதை பார்த்த உடனே இவன் யோசிச்சான், எப்படி இவ்வளோ பேரும் போய் கிணத்துக்குள்ள விழுந்தாங்க? சரி, எப்படியாவது இவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சான். அந்த நேரம் குரங்கு சொல்லிச்சு, என்ன முதல்ல காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரின்ட்டு அதை கயிறு விட்டு காப்பாத்தினா. அதுக்கப்புறமா மனுஷன் சொன்னா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ட்டு. அந்த நேரம் புலியும் பாம்பும் சொல்லிச்சு, அவனை அப்புறமா காப்பாத்தலாம், எங்களை காப்பாத்துங்கன்னாங்க. விவசாயி சொன்னா, பாம்பும் புலியும் மிகவும் ஆபத்தானது, உங்களை நான் காப்பாற்ற மாட்டேன்னா. அப்போ அந்த 2 அனிமல்ஸும் சொல்லிச்சு, இல்ல நாங்க உண்மைக்கு எப்பவுமே மாறா எதையும் செய்ய மாட்டோம், எங்களை காப்பாத்துங்கன்னுச்சு. உடனே 2 பேரையும் காப்பாத்திட்டான். அப்போ உள்ள இருக்கிற மனுஷன் சொன்னா, என்னையும் காப்பாத்து, விலங்குகளை காப்பாத்தினல்ல. அப்போ பக்கத்துல இருந்த குரங்கு, புலி, பாம்பு 3ம் ஒன்னா கத்துச்சு, நீ யாரை வேணாலும் காப்பாத்து, இந்த மனுஷனை மட்டும் காப்பாத்தாத. மனுஷங்களை நம்பி உனக்கு எந்த பயனும் கிடையாது, அவங்க உன்னை எப்பயுமே சிக்கல்ல தான் விட்டுடுவாங்கன்னாங்க. ஆனாலும் இந்த விவசாயி நினைச்சா, எல்லாரையும் காப்பாத்திட்டோம், இவனையும் காப்பாத்திடுவோம்னு சொல்லிட்டு அந்த மனுஷனையும் காப்பாத்திட்டான். இப்ப 4 பேரும் வெளியே இருக்கிறாங்க. அப்ப குரங்கு சொல்லிச்சு, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, உனக்கு எப்பயாவது எதனா வேணும்னா காட்டுக்குள்ள அருவிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மரத்துக்கு மேலதான் நான் இருப்பேன், அங்க வாங்கன்னு சொல்லிச்சு. அதே மாதிரி புலி சொல்லிச்சு, காட்டுக்குள்ள இருக்கிற குகைக்குள்ளதான் நான் இருப்பேன், உங்களுக்கு எது வேணும்னாலும் என்னை வந்து பாருங்கன்னுச்சு. அதே நேரத்துல பாம்பு சொல்லிச்சு, இங்க பாருங்க, நீங்க என்னை பத்தி நினைச்சாலே போதும், உங்க முன்னாடி வந்து நிப்பேன், உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே போயிடுச்சு. அப்ப அந்த மனுஷன் சொன்னா, நான் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு நகை வியாபாரி கிட்ட வேலை செய்யறேன், உங்களுக்கு ஏதாவது நகை சம்பந்தமான உதவி தேவைன்னா என்னை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த விவசாயியும் காட்டுக்குள்ள போயிட்டு மரங்களை வெட்ட அன்னைக்கு ஃபுல்லா ட்ரை பண்ணான். அவனுக்கு சரியான மரங்களே கிடைக்கல. சோகமா வீட்டுக்கு போகலான்னு திரும்பி வந்துகிட்டு இருக்கான். அந்த நேரம் இவன் காப்பாத்தின அந்த குரங்கு மரத்துக்கு மேல இருந்து, எப்பா எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இதை சொன்ன அவன், எனக்கு மரங்கள் வெட்டுறதுக்காக போனேன், எந்த மரமும் கிடைக்கல, வெறும் கையோட வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு. உடனே குரங்கு, இந்த இவ்வளோ பழங்களை எடுத்துக்கிட்டு போ, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா கொடுன்னு சொல்லி நிறைய பழங்களை கொடுத்து அனுப்பிச்சது. சந்தோஷமா அதை எடுத்துட்டு வந்துகிட்டே இருந்த அந்த மனுஷனுக்கு முன்னாடி ஒரு புலி வந்து நின்னுச்சு. அது வேற எந்த புலியும் இல்ல, இவன் காப்பாத்தினான அதே புலிதான். குகைக்குள்ள நிறைய தங்க நகைங்க இருந்துச்சு. அதை பார்த்த உடனே விவசாயி பயந்துட்டான், என்ன இதுன்னு கேட்டான். புலி சொல்லிச்சு, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இளவரசனோட வந்த ஆட்களும் இந்த பக்கமா வேட்டைக்கு வந்துகிட்டு இருந்தாங்க, அவங்கள பயமுறுத்தின நானு. அப்போ அவங்க இந்த தங்க ஆபரணங்களை என் மேல எரிஞ்சிட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த தங்க ஆபரணங்களை நீ எடுத்துட்டு போயிட்டு சந்தோஷமா இருன்னு கொடுத்துடுச்சு. இதை எடுத்துட்டு வெளியே வந்த அந்த விவசாயி, இந்த தங்க ஆபரணங்களால நமக்கு பயன் இல்லை, இதை முதல்ல நமக்கு தேவையான காசுகளா மாத்திக்கிட்டோன்னா வீடு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தான். அப்போ அவனுக்கு அந்த கிணத்துல இருந்து அவன் காப்பாத்தின அந்த பொற்கொள்ளனோட ஞாபகம் வந்துடுச்சு. சரி, அவனை போய் பார்த்துட்டு அவங்கிட்ட இந்த நகைகளை கொடுத்து பணமா மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போனான். இந்த பொற்கொள்ளன் இந்த விவசாயியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டான். வாங்க வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சான். அப்போ இந்த விவசாயி சொன்னா, என்கிட்ட இவ்வளோ நகைகள் இருக்குது, இந்த நகைகளை நீங்க எடுத்துக்கிட்டு எனக்கு இதே காசுங்களா கொடுங்க அப்படின்னு சொன்னான். உடனே பொற்கொள்ளன் சொன்னா, சரி இவ்வளோ காசு என்கிட்ட இல்லை, நான் அரண்மனைக்கு போயிட்டு இதை காசா மாத்தி எடுத்துட்டு வரேன்ட்டு எல்லா நகையும் எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போனான். அரண்மனைக்கு போற வழியில தான் அவன் அந்த நகைகளை பிரிச்சு பார்த்தான். அப்போ அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த நகைங்க எல்லாம் இளவரசனோட நகைங்க, இளவரசன் இதை ரொம்ப நாளா காணோன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இளவரசன் கிட்ட நேரா போனான். இளவரசன் இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஆமா, அந்த நகை மொத்தமா என்னோடது தான், அது உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா. உடனே இந்த பொற்கொள்ளன் சொன்னா, இளவரசே இந்த மொத்த நகைகளும் காட்டுக்குள்ள இருந்து வந்த ஒரு விவசாயி தான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னா. இளவரசன் சொன்னா, அப்போ அந்த விவசாயி தான் அந்த புலிகளை பழக்கப்படுத்தி எங்களை தாக்கி நகைங்களை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கணும். அதனால நீ என்ன பண்ண, அந்த விவசாயிய எங்க கிட்ட ஒப்படைச்சிருன்னா.
அந்த பொற்கொள்ளன் பார்த்தான், விவசாயியால நமக்கு பெரிய நன்மை எதுவும் இல்லை. அதே நேரம் இளவரசனோட நெருங்கி இருந்தா நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடலான்னு சொல்லிட்டு, கவலைப்படாதீங்க, அந்த விவசாயி என்னோட கடையில தான் இருக்கிறான், நீங்க ஆளுங்களை அனுப்பிச்சு அவனை கைது பண்ணிடுங்கன்னா. அதே மாதிரி ராஜாவோட ஆளுங்க போயிட்டு விவசாயிய கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. சிறையில அந்த விவசாயி ரொம்ப கஷ்டத்தோட இருந்தான். அந்த புலி, குரங்கு, நாகம் எல்லாமே எத்தனையோ தடவை சொல்லுச்சு மனுஷனை காப்பாத்தாதீங்கன்னு சொல்லிட்டு. நாம் அதையும் மீறி மனுஷனை காப்பாத்தி இன்னைக்கு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைச்சவனுக்கு அந்த நாகப்பாம்போட ஞாபகம் வந்துடுச்சு. உடனே அந்த நாகப்பாம்பை மனசுக்குள்ள நினைச்சான். நாகப்பாம்பு அவன் முன்னாடி வந்துடுச்சு. அந்த நாகப்பாம்பு சொல்லிச்சு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நாங்க உன்னை எச்சரிக்கை பண்ணோம். மனுஷங்களோட குணமே சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடும், கவலைப்படாத, உன்னை நான் இங்கிருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்ன நாகப்பாம்பு, நான் போயிட்டு மகாராணிய கடிச்சிடுறேன், எத்தனை வைத்தியர்கள் வந்து பார்த்தாலும் மகாராணிய காப்பாற்ற முடியாது. அப்ப நீ என்ன சொல்லு, நானே ஒரு வைத்தியம்தான், பாம்பு கடிக்கு என்ன வைத்தியம் பார்க்கணும்னு எனக்கு தெரியும், என்ன மகாராணி கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு சொல்லு. அவங்க உன்னை அங்க கூப்பிட்டு போவாங்க. அந்த நேரம் நான் வந்து மொத்த விஷயத்தையும் இறக்கிடுறேன், ராஜா உன்னை விடுதலை பண்ணிடுவாரு. அதே மாதிரியே நாகப்பாம்பு போச்சு, மகாராணிய கடிச்சுது. ராஜா எத்தனையோ வைத்தியர்களை வச்சு வைத்தியம் பார்த்தாரு, அதனால பெரிய பலன் இல்லை. அந்த நேரம் இவன் சிறையில இருந்து கத்த ஆரம்பிச்சுட்டான், ராணிக்கு தேவையான வைத்தியம் என்கிட்ட இருக்கு, என்ன ராணி கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ராஜா இவனை ராணி கிட்ட கூப்பிட்டு போனாரு. இவன் ஏதோ வைத்தியம் பண்ற மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த பாம்பு வந்து மொத்த விஷயத்தையும் இறக்கிட்டு போயிடுச்சு. அப்ப ராஜா சொன்னாரு, இவ்வளவு நல்ல மனசு இருக்கிற நீ ஒரு திருடனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சுன்ட்டு. இவன் காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு, இவன் எல்லாரையும் காப்பாத்தினது எல்லாத்தையும் பத்தியும் சொன்னான். அப்ப ராஜாக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த பொற்கொள்ளன் தான் இவனை மாட்டி விட்டுருக்கான்ட்டு. உடனே அந்த பொற்கொள்ளனை சிறையில அடைச்சிட்டு இவனுக்கு நிறைய பரிசுகளை கொடுத்து திருப்பி அனுப்பிச்சான். இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருமையான கதைகள் சேனலை. மறக்காம லைக் பண்ணிடுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.